ஆனா நான் மதுரையோட சிறப்பு அம்சத்தை பத்தி நான் சொல்றேன்னா, ஒரு காலத்துல மதுரை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காடா இருந்துச்சு. இந்த காட்டுக்கு பேர் என்னன்னா கடம்பவனம். இப்ப சாதாரணமா ஒரு பூ கடைக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா, கடம்பம்னு கேட்டீங்கன்னா நிறைய விதமான பூ, நிறைய விதமான வகைகளான பூக்கள் நிறைந்த ஒரு பூ இதுதானே கடம்பம். அந்த மாதிரி நிறைய வகைகளான செடி கொடி மரங்கள் நிறைந்த காடு தான் கடம்பவனம். இந்த கடம்பவன காட்டை வந்து ஒரு நாடாக்குன மன்ன சிறப்பு வந்து குலசேகர மன்னன். இது ஒரு சாதாரண நாடாக்கல, கேடரே கெட்டெடுத்தும் வழங்கென்ற நாடென்ப நாட்டின் தடை. திருவள்ளுவர் எழுதியபடி குலசேகர மன்னன் ஒரு நாட்டை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் மதுரை. இந்த மதுரைக்கு வந்து குலசேகர பாண்டியன் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் மலையதுவஜ பாண்டியன் ஆட்சி பண்றாங்க. மலையதுவஜ பாண்டியனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேரு காஞ்சனமாலை. மலையதுவஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை அம்பாளுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தைய வரல, அதனால ரொம்ப வந்து சோகமா இருக்காங்க. அதனால வந்து மீனாட்சி, ஆனா நம்மளுக்கு தெரியும் காஞ்சனமாலைக்கும் மலையதுவஜ பாண்டியனுக்கும் பிறக்க போறது மீனாட்சி அம்மன். இப்ப வந்து இது வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, எழுப்பிருப்பும் தீவையை தீண்டா பழிப்பிறங்காய் பண்புடைய மக்கட்பெறின். அதாவது பழியில்லாத பிள்ளைகளை பெற்றெடுப்பது, ஒருவன் 7 ஜென்மம் எடுத்தாலும் வந்து அமைதி கிடைக்கும். அப்ப வந்து இந்த மாதிரி வந்து நல்ல பிள்ளைய வந்து பெற்றெடுக்க வந்து 7 ஜென்மம் நம்மளுக்கு நிம்மதியும் தவமும் கிடைச்சிச்சுன்னா, பல நிம்மதியா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஜென்மம் நம்ம வந்து தவம் பண்ணி தானே ஆனோம். அந்த மாதிரி வந்து காஞ்சனமாலை வந்து அவங்களோட போன ஜென்மத்துல வந்து கந்தர்வ ராஜா விஸ்வாசு வந்து விஸ்வாசோட பொண்ணு வித்யாவதியா பிறந்திருக்காங்க. அவங்க மதுரைக்கு வந்து தவம் செஞ்சனால அவங்களுக்கு வந்து மீனாட்சி பார்வதி அம்மா வந்து காட்சி தராங்க. பார்வதி அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா நீயே எனக்கு வந்து குழந்தையா வரணும்னு. அப்ப குழந்தையா வரனாலதான் இந்த ஜென்மத்துல காஞ்சனமாலையா அவங்க வந்து அவதாரம் எடுக்கும் போது பார்வதி அம்பாள் வந்து அவங்களுக்கு மகளா மீனாட்சி அம்மனா வந்து வராங்க. ஆனா மீனாட்சி அம்மன் வந்து 3 ஸ்தானங்கள் இல்லைன்னா 3 மார்புகளோட ஹோமகுண்டத்துல இருந்து வராங்க. அதாவது மலையதுவஜ பாண்டியனும் காஞ்சனமாலை அம்மாளும் வந்து புத்திரகாமிஷ்டியாக வந்து செய்யறாங்க. அப்ப வந்து ஹோமகுண்டத்துல இருந்து 3 மார்புகள் உடைய அங்கேயர் கண்ணி அல்லது தடாதகை பிராட்டியர் என்று கூப்பிடப்படுற மீனாட்சி அம்மன் வந்து வராங்க. இந்த மீனாட்சி அம்மன் வந்து மலையதுவஜ பாண்டியன் காலம் முடிஞ்சு மலையதுவஜ பாண்டியன் வந்து மீனாட்சி அம்மன் வந்து அவங்களோட ராணியா சூட்டுறாங்க. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்டு இறையின்றி வைக்கப்படும். அதாவது ஒரு நல்ல அரசன் தனது ஆட்சியில வந்து நல்ல ஆட்சி பண்ணா அவனோட மக்கள் அவனை வந்து கடவுளுக்கு இனமா வந்து போற்றி பாராட்டுவாங்களாம். ஆனா இங்க கடவுளே வந்து ராணியா வராங்க. அப்ப வந்து மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து ஒரு ராணிக்கோ இல்ல ராஜாவுக்கோ என்ன வந்து வேலைன்னா, அவங்களோட டெரிட்டரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் என்ன செய்யறாங்கன்னா, அஷ்டதிக்க பாலகர்களை தோக்கடிச்சு வைகுண்டம் சத்தியலோகம் இந்திரலோகம் எல்லா லோகத்தையும் தோக்கடிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடைசியில கைலாயத்துக்கு வராங்க. திருஞான சம்பந்தர் வந்து அவங்க வந்து 3 வயதுல வந்து ஞானப்பால் குடிக்கும் போது அவங்க அப்பா யார்கிட்ட இருந்து பால் குடிக்கும் போது திட்டு வரும்போது அவங்க வந்து சிவனை வந்து தோடுடைய சிவன்னு வந்து அவங்களோட அழகை வந்து அவ்வளவு பாராட்டி இருக்காங்க. அப்ப வந்து திருஞான சம்பந்தர் 3 வயசு இருக்கும் போதே சிவபெருமானோட அழகை போற்றி பாராட்டும் போது மீனாட்சி அம்மன் கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான சண்டை போடும்போது நேருக்கு நேரம் இருக்கும்போது அவங்களோட வருங்கால கணவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3வது மார்பு வந்து எப்ப மறையும்னா, அவங்களோட கணவரை வந்து பார்க்கும்போது அவங்களோட 3வது மார்பு வந்து மறையும். அப்ப வந்து சிவனை பார்த்த உடனே அவங்களோட 3வது மார்பும் வந்து மறைகிறது, அவங்க முகத்துல வெக்கம் வந்து தெரிகிறது. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, சிவபெருமான் வந்து சொல்றாங்க, நீ மதுரைக்கு போ, மதுரைக்கு வந்து நான் உன்னை வந்து கல்யாணம் செய்யறேன். அதனால மதுரைக்கு மாப்பிள்ளையா வராரு நம்ம சிவபெருமான். இப்ப சிவபெருமான் சொக்கநாதரா வரனால சொக்கநாதர் வந்து வரும்போது அவங்க கூட்டத்துல வந்து நிறைய பேர் வருவாங்கல்ல பூதகணம், அந்த பூதகணத்துல முக்கியமான வரவங்க குண்டோதரன். இப்ப கல்யாணம் நல்லா ஜெயின்னு முடிஞ்சிருச்சு. மீனாட்சி அம்மன் வந்து சிவபெருமான் மீனாட்சி அம்மனை கரம் பிடிச்சு சிவபெருமான் வந்து இந்த ஊர் ராஜாவா ஆறாங்க.